ஸ்ரீலிங்க புராணம் 44ஆம் பகுதி. குருவை இழந்த தேவர்கள். குருவில்லா வித்தை பாழ் என்பது ஒரு முதுமொழி. தேவர்களுக்கு குரு வியாழ பகவான் ஆகிய பிரகஸ்பதி ஆவார். ஒரு சமயம் தேவகுரு பிரகஸ்பதி இந்திரனை காண வந்தார். இந்திராணி தேவியிடம் அன்புடன் உரையாடிக் கொண்டிருந்த தேவேந்திரன் அவரை வரவேற்று மரியாதை செய்யவில்லை. இதனால் கோபம் கொண்ட பிரகஸ்பதி மறைந்து விட்டார். இச்செய்தி அறிந்த அசுரர்கள் தேவர்களை தாக்கிட தேவேந்திரன் பிரம்மதேவரை சரணடைந்து உதவி வேண்டிட பிரம்மதேவர் குரு சென்ற காரணத்தை கூறி உடனடியாக ஒரு குருவை தேவர்கள் முதலில் பெற வேண்டும் என்றார். பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி தேவேந்திரன் சகல கலைகள் கற்றறிந்த துவஷ்டாவின் குமாரன் விஸ்வரூபனை வேண்டிட அவனும் தேவர்களுக்கு குருவானான். தேவர்களுக்கு குருவான விஸ்வரூபனுக்கு அசுரர் மீதும் அன்பு உண்டு. அவன் ஒரு யாகத்தை தொடங்கி தேவர்களுக்கு சமமாக அசுரர்களுக்கும் அவிர்பாகம் ஒதுக்கினான். அதை வெறுத்து எதிர்த்தான் தேவேந்திரன். ஆனால் விஸ்வரூபன் தன்னை கட்டுப்படுத்த முடியாதென்று கூறிவிட்டான். இதனால் கடும் கோபம் கொண்ட தேவேந்திரன் விஸ்வரூபனுடைய 3 தலைகளையும் துண்டித்து ஹோமகுண்டத்தில் தள்ளினான். இதனால் விஸ்வரூபனின் தந்தையான துவஷ்டா தேவேந்திரனை பழிவாங்க ஒரு புருஷனை தோற்றுவிக்க அபிச்சார ஹோமம் செய்தார். அதிலிருந்து தோன்றிய விருத்ராசுரன் தேவேந்திரனை அழிக்க எண்ணி அவன் மீது போர் தொடுக்க இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது. போரில் தோற்று ஓடிய தேவேந்திரன் பிரம்மதேவருக்கு முறையிட அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கைவிரித்து விட்டார். எனினும் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக்கி வஜ்ரமந்திரத்தால் உருவேற்றி அதை கொண்டு விருத்ராசுரனை சம்ஹரிப்பாயாக என்றார். தேவேந்திரன் பூலோகம் சென்று ததீச்சி முனிவர் பாதங்களில் பணிந்து வேண்டிட அவரும் மகிழ்ந்து தன் உயிரை யோகாக்னியில் தியாகம் செய்திட அவர் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக்கி அதனை வழிபட்டு இறைவனை தியானித்து விருத்ராசுரனுடன் போர் செய்து அவனை கொன்றான் தேவேந்திரன். அசுர பயம் நீங்கிய தேவேந்திரன் இறைவன் திருவருளை போற்றி கொண்டாடினான். பிரகஸ்பதி இருக்கும் இடம் அடைந்து அவரை வணங்கி தன் அபச்சாரத்தை மன்னித்து முன்போல் குருவாக இருந்து அருள் புரிய வேண்டினான். பிரகஸ்பதியும் கோபம் தணிந்து மறுபடியும் தேவர்களின் குருவானார். சூரியன் வஜ்ர மந்திரத்தை ஜபித்து தினமும் தன் பாதையில் குறுக்கிடும் அரக்கர்களை ஒழித்து பொன்னொளி வீசுகின்றான். வஜ்ர மந்திரத்தை பக்தியோடு ஜபிப்பவர் பகையாவும் ஒளிந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வர். 44ஆம் பகுதி நிறைவடைந்தது.